யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா மெயில் அனுப்புங்க. எனக்கு இந்த ரயிலுக்கு நேரமாகி போச்சு. இப்போ நீங்க பாக்குறவங்க சாஸ்தா பூரண புஷ்கலாவோட இருக்கான். பார்த்தசாரதி பெருமாள் இவரு மீசையோட ஜம்முன்னு தயாரோட கூட இருக்காரு. சிங்கேரி சாரதாம்பாள் அது மட்டும் ஒரு 54 திவ்யதேச பெருமாள் சேர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல சாமி எப்படி ஒரு அலங்காரத்துல இருப்பாங்களோ அதுல எல்லா கலெக்ஷனுமே நம்ம ஷாப்ல மூலவரும் இருக்கும், உற்சவரும் பார்த்தெடுத்து சாரதியா இருக்காரு. ஓகே. முகத்துல அம்பு பட்டனால அந்த மாதிரி படு இருக்காரு. 9 இடத்துல பெருமாள் ஆண்டாள் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 4 அடியில இருக்காங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அகோர வீரபத்திரர் இந்த வருஷம் புதுசு. இப்ப நீங்க பாக்குற ஒரு 2 அடியில பஞ்சமுகம். இப்ப நீங்க பாக்குறது திருப்பதி பிரம்மோற்சவம் சுகத்தாத்திரேயர் கீழே பண்ணுது அவைலபிள். குறியம்மன் இந்த ஒரே சிலையில எல்லாரையும் நீங்க கொண்டு வந்துடலாம். பெண் குழந்தைய அம்மன் வேஷம் போட்டு உட்காரச்சா இப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க நம்ம பாலா. அன்னத்துல குறைவில்லாம இருக்கிறதுக்கு அன்னபூர்ணியை வழிபடும். பெருமாளும் சிவனும் ஒரே சிலையில இருக்கிற சங்கர நாராயண பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு 4 வர வேணும்னா இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பாக்குறவர் பாத்தீங்கன்னா குழஞ்சியப்பர். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொக்கர் மீனாட்சி கருப்பசாமியோட சிலையை பாருங்க. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நமக்கு காட்டுற மாதிரியான இந்த திருக்கல்யாண கலெக்ஷன் ஸ்டாச்சு. பிரதோஷமூர்த்தி தசாவதார செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செராமிக்லயும் வந்துருக்கு. அர்த்தநாதீஸ்வரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கத்துல வந்துடுறாங்க. ஸோ இந்த பெருமாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முத்தங்கி சேவையில இருக்கிற அந்த கலெக்ஷன். கடவுளே அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. காமாட்சி ஐயப்பன் ஓகே. ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கிற செக்யூரிட்டி நிறைய நான் வாங்கி நானும் சேல்ஸ் பண்றேன், பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ராசியாம இருக்கும், அதை சொல்லணும் இல்லையா? ஒரு தடவை பொம்மை வாங்குறோம்னா ஒரு தடவை வாங்க மாட்டோம், அடுத்தடுத்த வருஷம் நம்ம பொம்மை வாங்கிட்டே இருப்போம். ஹலோ மக்களே, மை டியர் எம்டிஎம் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் அவங்க கௌசல்யா. இன்னைக்கு என்னோட கையில என்ன இருக்குன்னு பாத்திருப்பீங்க. இந்த வருஷம் நம்ம நவராத்திரிக்கு 2025ல என்னென்ன கொலு பொம்மைகள் புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவரட் நம்ம மதுரையில இருக்கிற மீனா ஹேண்டிகிராஃப்ட் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. 75 ரூபாயில இருந்தே உங்களுக்கு ஒவ்வொரு பொம்மைகளும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளே, பேப்பர் மெஸ், மார்பிள் டஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைபர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல புதுசா இந்த வருஷம் லேட்டஸ்டா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல டைரக்டா விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க கடையில சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க டைரக்டா நம்ம வீட்டுக்கே நீங்க கொலு பொம்மைகள் வைக்கணும்னாலும் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல நல்ல ஒரு பிரைஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கொலு வைக்கிறவங்க வீட்டுக்கு நேர்த்திக்கடன் வச்சு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த மாதிரி கலெக்ஷனும் நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ வாங்க டைரக்டா வீடியோல போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். நம்ம ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல மேற்கு கோபுரம் பக்கத்துல சென்ட்ரல் தியேட்டர் எல்லாருக்குமே தெரியும். தானப்ப முதலியார் ஸ்ட்ரீட் நம்பர் 43 உஷா தையல் மிஷின் இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வருஷம் நவராத்திரி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கடையில ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன சார் இருக்கு? 75 ரூபாயில இருந்து இருக்காரு, அவைலபிளா இருக்காரு. 75 ரூபாயில இருந்து விநாயகர் அவைலபிளா இருக்கு. ஃபைபர்ல பண்ண விநாயகர் இவரு. ஓகே சார். 1 அடி உயரம் வருவாரு, வெயிட்லெஸ்ஸா இருக்கும், உடைய மாட்டாரு. ஓகே. சோ நம்ம கிட்ட என்னென்ன இதுல மெட்டீரியல்ல நமக்கு அவைலபிளா இருக்கு சார்? பேப்பர் மெஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்கு. கிளே எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்கு. ஃபைபர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கு. அதே மாதிரி துணியில செஞ்ச டால்ஸும் இருக்கு. அது ராஜஸ்தான்ல இருந்து வரும். கோஃபா டால்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட், செகண்ட். ஓகே சார். அப்ப எல்லா மெட்டீரியல்லுமே இருக்கு. அதுலயும் நமக்கு ரேட் கம்மியானதும் இருக்கு, அதிகமானது எல்லாமே அவைலபிள். சார் நம்ம மதுரையில மீனாட்சி அம்மன் தான் ரொம்ப சிறப்பு. சோ மீனாட்சி அம்மன் எவ்வளவுல சார்? இப்ப நீங்க பாக்குறது பிரீமியம் டால். மீனாட்சி டால் பிரீமியம் டால் பாக்குறீங்க. ஓகே. மீனாட்சி நம்மளுக்கு ஆரம்ப விலை 120 ரூபாயில இருந்து இருக்காங்க. 120 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் 3 இன்ச்ல இருந்து 4 அடி வரைக்கும் இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறவங்க காமாட்சி ஐயப்பன். ஓகே. காமாட்சி மடியில ஐயப்பன் உட்கார்ந்து இருக்காரு, அம்மா மடியில அமர்ந்திருக்க மாதிரி ரொம்ப அழகா புதுசா இந்த வருஷம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது கனக நாச்சி அம்மன் சொல்லிட்டு இது 2 அடியில இருக்காங்க. இது பேப்பர்ல பண்ண டால். ஓகே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் டால். ஓகே. இந்த வருஷம் புதுசு இவங்க. இப்ப நீங்க பாக்குறவங்க ராஜ மாதங்கி. ஓகே. பிரீமியம் டால் இவங்க சார் இந்த வருஷம் புதுசு. ஆதி பைரவி ஆறுமுகம். இப்ப நீங்க பாக்குறவங்க 18 கை
நவதுர்க்கை. இப்போ இந்த ஒரே சிலையில நவதுர்க்கையும் வந்துருவாங்க. ஆமா, இதுலயே 18 கையில நம்ம லக்ஷ்மி இருக்காங்க. ஓகே இப்போ நீங்க பாக்குறவங்க ரேணுகா தேவி ஓகே. பேப்பர்ல பண்ணியிருக்குது. ஸோ இவங்கெல்லாம் 1 அடியில வந்துடுறாங்க. கலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட் கலர். இப்போ நீங்க பாக்குறவங்க மைசாசுர மர்த்தினி. மகிஷாசுரமர்தினி. ஆமா, நவராத்திரிக்கே உரிய தெய்வம் மைசாசுர மர்த்தினி. 2 அடியில இருக்காங்க. நல்ல தெளிவா நல்லா இருக்கு. மகிஷாசுரமர்தினினா அப்படியே கோவமா இருக்க மாதிரி தான் நம்ம அதேதான். நினைச்சிருப்போம். ஆமா. ஆனா நல்ல சிரிச்ச முகமா அழகா இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறவங்க செக்குளத்து அம்மன். செக்குலத்தம்மன். ஆமா, குடிய நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த ப்ராப்ளம் சரியாகும்னு சொல்றாங்க. இந்த வருஷம் புதுசு. ஓகே சார். இப்போ நீங்க பாக்குறவங்க காஞ்சிபுரம் தபஸ் காமாட்சி. ஒரு காலில் தவம் பண்றாங்க. பேப்பர்ல பண்ணியிருக்காங்க. ஓகே. காமாட்சி அம்மன் தவம் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்க பாக்குறவங்க இந்த வருஷம் புதுசு ராமேஸ்வரம் நம்பு நாயகி. இந்த வருஷம் புதுசு ராமேஸ்வரத்துல இருக்கிற நம்பு நாயகி. சோ இவங்கலாம் இந்த வருஷத்தோட புது கலெக்ஷன்ஸ் நம்பு நாயகி. இது இந்த வருஷம் புதுசு திருவெற்றியூர் பாகம் பிரியாள். பாகம் பிரியாணி. நம்ம ஷாப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசா வந்திருக்கிற அம்மன் கலெக்ஷன் ராமேஸ்வர பர்வத வர்தினி. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்காங்க சார். ஸோ இந்த அம்மன் பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி கோகிலாம்பாள். ஸோ ஒவ்வொரு சாமிக்கும் கீழே வந்து அந்த நேம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்மளால போக முடியாதுன்ற நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற அம்மனை கொலுவுல வச்சு வழிவிடும் போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்குங்க. இப்போ நீங்க பாக்குறவங்க திருவாரூர் கமலாம்பி. இது பேப்பர்ல பண்ணியிருக்காங்க. 1.5 அடி உயரத்துல இருக்கு. ஓகே சார். ஸோ ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டைம் வாங்கி வச்சிட்டாலே இந்த அம்மன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூலம்மன். கலையத்துல கூழ் வச்சு உங்களுக்கு வந்து இருக்காங்க. ஸோ ஆடி மாசத்துல வழிபடுற அம்மன் பார்த்தீங்கன்னா இந்த கூலம்மன் தான். இவங்க பார்த்தீங்கன்னா பாலாண்டாள். பாலாண்டாள்ங்கிறது குட்டி குழந்தை. இப்போ நீங்க பாக்குறது பூரா பிரீமியம் ஃபினிஷ் டால்ஸ். ஃபுல்லா பேப்பர் மெஸ்ல நம்பர் 1 குவாலிட்டி நந்தி தேவர். இப்போ நீங்க பாக்குறவரு மன்னார்குடி ராஜகோபால். மன்னார் ராஜகோபால் ஆண்டாளோட 1.25 அடி பிரீமியம் ஃபினிஷ் அர்த்தநாதீஸ்வரர். ஸோ ஒரு சைடு வந்து சிவன், இன்னொரு பக்கம் வந்து பார்வதி அம்மன் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திருக்கடவூர் அபிராமி அம்மன் பிரீமியம் ஃபினிஷ் டால். ஓகே. ஸோ இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற மயிலை கற்பகாம்பாள் அம்மன். கற்பரக்ஷாம்பிகை திருக்கருகாவூர்ல இருந்து இருக்காங்க. ஸோ இந்த அம்மனும் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க மூக்குத்தி எல்லாம் பாருங்க அவ்வளவு ஜொலிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டால்லாம் ஃபைபர் டால். ஓகே சார். திருக்கடையூர் அபிராமி ஃபைபர் டால். 1 அடி உயரத்துல இருக்காங்க. ஸோ ஃபைபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வந்து இப்ப பாக்குறோம். ரொம்ப அழகான பெயிண்டிங். ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இதுல வந்து என்னென்ன சாமி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் சாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறவங்க ராதாகிருஷ்ணா ஃபைபர்ல பண்ணது. நம்ம ராதாகிருஷ்ணா எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்ல நல்ல ஜாலியா அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்க மாதிரியான கலெக்ஷன். பெயிண்டிங் சூப்பரா இருக்கு. ஃபைன் ஃபினிஷிங்ல 1 அடி உயரத்துல முருகன் ஒல்லி தெய்வானை ஃபைபர்ல அவைலபிளா இருக்காங்க. ஓகே சார். ஃபைபர்ல நமக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு சார்? ஒரு 500ல இருந்து 500ல இருந்து. இப்போ நீங்க பாக்குறவங்க சாஸ்தா பூரண புஷ்கலாவோட இருக்காங்க. ஆக்சுவலா சாஸ்தாலாம் நான் இதுவரை எங்கேயும் பார்த்தது இல்ல சார். சோ பூரணம் புஷ்கலாவோட சாஸ்தா இருக்காங்க ஃபைபர்ல. இப்போ நீங்க பாக்குறது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஃபைபர்ல ஃபைன் ஃபினிஷிங்ல இருக்காங்க. இந்த காமாட்சி வந்து நம்மகிட்ட ஃபைபர்ல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, கிளேல இருக்கு. எல்லாத்துலயும் எல்லா சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஓகே. கரும்பு கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறவங்க பார்த்த சாரதி பெருமாள். இவரு மீசையோட ஜம்முன்னு தயாரோட கூட இருக்காரு. ஓகே சார். ஓகே. இதுவரை பெருமாள் பாத்தீங்கன்னா மீசையோட பார்த்தது கிடையாது. பட் இவரு பாத்தீங்கன்னா மீசையோட இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. இவர் வந்து மன்னார்குடி ராஜகோபால். மன்னார்குடி போய் அங்க கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க சாமி எப்படி இருப்பாரோ அப்படியே டிட்டோவா அவர் இருப்பார். ஒரு மாற்றம் இதுல இருக்காது. கோயில் எப்படி இருக்காரோ அப்படியே இருப்பார். ஓகே சார். இப்போ நீங்க பாக்குறவங்க ஒயிட் கலர்ல ஸ்ருங்கேரி சாரதாம்பாள். இவங்க மல்டி கலர்லயும் அவைலபிளா இருக்காங்க. இது மாதிரி மார்பிள் ஃபினிஷ்ல. ஆனா இது ஃபைபர்ல பண்ணதான் மார்பிள் ஃபினிஷ்ல அவைலபிளா இருக்காங்க. ஓகே. ஃபினிஷிங் வந்து மார்பிள்ல இருக்கும். என்ன ஃபைபர்ல. ஃபைபர். ஸோ இவங்கெல்லாம் புதுசுங்க. ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி காமதேனும் பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல இருக்கு ஃபைபர்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு, தட்சிணாமூர்த்தி. இந்த மாதிரி நிறைய ஃபைபர்ல உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் நாங்க சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் போயிடலாம். மொத்தம் 108 திவ்ய தேசத்துல ஓகே நம்மகிட்ட ஒரு 54 திவ்ய தேச பெருமாள் சேர்த்தின்னு சொல்லுவாங்க. அது அவைலபிளா இருக்காங்க. ஓகே சார். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது திருப்பதி பெருமாள். இவரு. ஆமா. ஓகே. தாயாரோட இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற ஒரு 6ஆம் அமுதன். இவரு 6ஆம் அமுதன் அப்படி செட்டா தான் வரும். ஆமா, சேர்த்தின்னு சொல்லுவாங்க. செட்டா. ஓகே சார். உற்சவமூர்த்தி இவங்க பூரா
ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சேர்த்தி என்னன்னா மேல்கோட்டை செல்லப்பிள்ளை. ஒவ்வொரு ஊர்லயும் பெருமாள் எப்படி இருப்பாரோ அந்த காட்சிகள் தான் இப்ப பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம கல்லழகர், மதுரை கல்லழகர் சேர்த்தி. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். சௌரிராஜ பெருமாள் தாயாரோட சேர்ந்திருக்காங்க. எல்லாமே செட் இல்ல சார்? இது நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். ஏற்கனவே ஒரு மாடல் பார்த்தேன், இது இன்னொரு மாடல். காஞ்சிபுரம் வரதர் பெருந்தேவி தாயார். இது ஸ்ரீரங்கம் கிளி சேவை. ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு இது. ரங்கநாதருக்கு கிளி சேவைன்னு பண்ணுவாங்க. அந்த கிளி சேவைனா என்ன சார்? சுத்தி கிளி இதில் வைப்போம். இதில் அலங்காரம். ஓகே ஓகே. ஒவ்வொரு அலங்காரத்துல இது இது ஒரு அலங்காரம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு திருக்குறுங்குடி நம்பி செட்டு இது. ஓகே. ஸோ நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல சாமி எப்படி ஒரு அலங்காரத்துல இருப்பாங்களோ அதுல எல்லா கலெக்ஷனுமே நம்ம ஷாப்ல. மூலவரும் இருக்கும், உற்சவரும் இருக்கும். சார் எல்லா சாமியும் பாத்தீங்கன்னா சிலையில முகம் வந்து அப்படி இருக்கும், இவருக்கு மட்டும் ஏன் சார் முகம் இந்த மாதிரி? பார்த்த சாரதி பெருமாள் பார்த்தனுக்கு சாரதியா இருக்காரு. ஓகே. முகத்துல அம்பு பட்டனால அந்த வடு இருக்காரு. ஓகே. அந்த வடுவோட இருக்கிற மாதிரியான பார்த்த சாரதி சேர்த்தி தாயாரோட இருக்காங்க. ஓகே சார். ஓகே. இப்ப நீங்க பாக்குறது நாச்சியார் திருக்கோலம். நாச்சியார் திருக்கோலம்னா என்னன்னா 9 இடத்துல பெருமாள் வந்து ஆண்டாள் அலங்காரம் பண்ணி இருப்பாங்க. அதான் நாச்சியார் திருக்கோலம். இப்ப இது எல்லாமே பெருமாள்னா ஆண்டாள் அலங்காரத்துல இருக்காங்க. ஓகே சார். அது ஒவ்வொரு ஊர்ல எப்படி அலங்காரம் பண்ணி இருப்பாங்களோ அந்த மாதிரி. ராஜமன்னார்குடி, திருவல்லிக்கேணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவரங்கம், வானமாமலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பெருமாள் எப்படி அலங்காரம் பண்ணி இருப்பாரோ ஆண்டாளா அந்த கலெக்ஷன். நவஸ்ரீ தாயார்னா மேல வந்து நாச்சியார் திருக்கோலம் பார்த்தோம். இது நவஸ்ரீ தாயார். இது என்னன்னா 9 இடத்துல தாயார் எப்படி இருப்பாங்களோ அப்படிங்க. ஓகே ஓகே. இவங்க வந்து தாயார் 9 இடத்துல பெருமாள் இருப்பாங்க. அது நவஸ்ரீ தாயார். ஓகே. இது கிளியர்ல பண்ணிருப்பாங்க. சோ இவங்கலாம் நம்ம செட்டா தான் வாங்குறோம். ஆமா, செட்டு தான். இது அப்படியே செட்டுனா எவ்வளவு சார் வரும்? 7500 ரூபா. முக்கால் அடி இருக்கும். ஓகே சார். நாச்சியார் திருக்கோலம் 7500. நவஸ்ரீ தாயார் வந்து 9000 ரூபா. இப்போ நீங்க பாக்குற ஒரு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரும் அம்பாலும் பாக்குறீங்க. ஸோ நடராஜர் சிலையில பாத்தீங்கன்னா 1 ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 3 ஃபீட் வரையும் அவைலபிளா இருக்கு. பேப்பர் மெஷ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் பினிஷிங்கோட நடராஜர் வந்துடுறாரு. கூடவே சிவகாமி அம்மாலும் இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்டாண்டிங்ல 4 அடி உயரத்துல இருக்காங்க. இந்த வருஷம் புதுசு. ஓகே. ஸோ 4 அடியில இருக்காங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இப்போ நீங்க பாக்குற ஒரு ஏகபாதமூர்த்தி. இப்போ நீங்க பாக்குற ஒரு அகோர வீரபத்திரர் இந்த வருஷம் புதுசு. ஓகே சார். இப்போ இவங்கெல்லாம் நம்ம வீட்ல வச்சு வழிபடலாம். தாராளமா. ஸோ இந்த வருஷம் உங்க வீட்ல கொலுக்கு எக்கச்சக்கமான புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம ஷாப்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற ஒரு கிளேல பண்ண நவ ஆஞ்சநேயர். ஓகே. 9 விதமான ஆஞ்சநேயர் இருப்பாங்க. இது அப்படியே செட்டா தான் வரும். கிளேல பண்ணது சூப்பரா இருப்பாரு ஆஞ்சநேயர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கு. இவங்க 4 பேர் யார் சார்? சைவ சமயத்துக்கே உரிய 4 பேர். ஓகே. சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு என்ற அப்பர். ஆஞ்சநேயர்ல எல்லா வெரைட்டியும் அவைலபிளா இருக்கும். இப்போ நீங்க பாக்குற ஒரு 2 அடியில வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் பேப்பர்ல பண்ணவருக்கு. ஓகே. இவரோட பிரைஸ் எவ்வளவு சார் வரும்? 5000 ரூபா வரும். ரிஷப வாகனத்துல சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் எல்லாருமே இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க பாக்குறது திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டு. 10 நாள் அங்கே பிரம்மோற்சவம் திருவிழா நடக்குது இல்லைங்களா? ஆமா. எந்தெந்த வாகனத்துல சாமி வர்றாங்களோ அதை பூரா அப்படியே வச்சிருப்பாங்க. சிம்ம வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம், இந்த மாதிரி எல்லா வாகனத்திலயுமே அப்படியே செட்டோட உங்களுக்கு வந்து வருது. ஸோ இப்போ பார்க்க போறது எல்லாமே கிளேல பண்ண டால், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டால் இது பூரா. ஓகே சார். ஓகே. தத்தாத்திரேயர் கிளேல பண்ணது அவைலபிளா இருக்கு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் சேர்ந்ததான் தத்தாத்திரேயர். நல்ல வெயிட்டா இருக்காங்க சார். கிளேல பண்ண. இந்த அம்மன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறி அம்மன், அதாவது குறி சொல்லுவாங்கல்ல அந்த அம்மன் இவங்க. ஸோ வராகி அம்மன். வராகி அம்மன்லயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிரித்யங்கரா தேவி. இதுல பாத்தீங்கன்னா ராஜா வேஷத்துல உங்களுக்கு முருகர் இருக்காரு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புற்றம்மன், அதாவது புத்து நாகப்புத்துல இருப்பாங்கல்ல அந்த அம்மன். தாய் மூகாம்பிகை இவங்க காமாட்சி அம்மன். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்ய லட்சுமி. நம்ம பாக்குறது எல்லாமே இப்ப வந்து கிளேல பாத்துட்டு இருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன். இங்க பாத்தீங்கன்னா வெறும் மீனாட்சி அம்மன்லயே இவ்வளோ கிளே கலெக்ஷன்ஸ் இருக்கு. நல்ல சிரிச்ச முகமா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க பாருங்க. இவங்க பாத்தீங்கன்னா வாஸ்து லட்சுமி. கையில வந்து உங்களுக்கு
தங்க நாணயம் எல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்குள்ள நிறைஞ்ச அம்மனா வராங்க வாஸ்து லக்ஷ்மி அம்மன். அகிலாண்டேஸ்வரி நாயகி இவங்க பாத்தீங்கன்னா ஆண்டாள். ஐயப்பன் உங்களுக்கு 2 விதமா வருது. இந்த மாதிரி கோல்டன் ஃபினிஷிங்லயும் வருது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷிங்லயும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 2மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளே தான். முருகன் பாருங்க, குட்டி குழந்தையா அவ்வளோ அழகா இருக்காரு மயில் வாகனத்தோட. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அம்மன் நவ விஸ்வரூபத்துல இருக்காங்க. இந்த ஒரே சிலையில எல்லாரையும் நீங்க கொண்டு வந்துடலாம். அவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க. ஸோ இந்த கலெக்ஷன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் விஸ்வரூப அவதாரத்துல காட்சி அளிப்பார் இல்லையா? ஸோ அந்த கலெக்ஷன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளசி அம்மன். நான் காட்டுறது எல்லாம் கிளே தான் உங்களுக்கு. அதுலயே குட்டி குட்டியா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில நல்ல ஒரு ஃபினிஷிங்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் துளசி அம்மன். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா பாலாம்பிகை. ஒரு குட்டி பெண் குழந்தைய அம்மன் வேஷம் போட்டு உட்காரச்சா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க நம்ம பாலாம்பிகை. சோ இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அன்னபூரணி. நம்ம என்னைக்குமே அன்னத்துல குறைவில்லாம இருக்கிறதுக்கு அன்னபூரணியை வழிபடுவோம். சோ இவங்க பாத்தீங்கன்னா சிரசம்மன். சோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவதுர்கை அம்மன். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவதுர்கை அம்மன் செட். சோ இவங்க பாத்தீங்கன்னா சப்தமாதா, 7 கன்னிமார்கள் இவங்க. ஸோ நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துருப்போம். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கர நாராயணன், அதாவது பெருமாளும் சிவனும் ஒரே சிலையில இருக்கிற சங்கர நாராயணன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் ராஜ அலங்காரத்தோட நமக்கு காட்சி அளிக்கிறாரு. ஸோ கிளேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு 4 வேணும்னா இங்க நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சைட் பாத்தீங்கன்னா விநாயகர், மாமா மாமி அவங்கெல்லாம் வச்சு ஒரு கலெக்ஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் பட்டாபிஷேக செட்டு. ஸோ இப்போ நீங்க பாக்குறவர் பாத்தீங்கன்னா குளஞ்சியப்பர் முருகர். இவரு விழுப்புரம் மாவட்டத்துல இருக்காரு. ஸோ முருகன் இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுசான ஒரு நியூ கலெக்ஷன் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா விநாயகரோட சாப்பாடு செட்டு. அப்படியே விநாயகர் உணவு அருந்துற மாதிரியான ஒரு கலெக்ஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மும்மூர்த்தி செட்டு கிளேல பண்ணது. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொக்கர் மீனாட்சி. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கீத மும்மூர்த்திகள். நான் காட்டுறது எல்லாமே கிளே தான். ஸோ இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்புளியப்பன், கருப்பசாமியோட சிலைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர். பக்கத்துலயே மீனாட்சி அம்மன் கிளேலாம் அவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு குருவாயூர் அப்பன் இருக்கு. இங்க பாருங்க மாகாளி அம்மன் எப்படி பிரம்மாண்டமா இருக்காங்க பாருங்க, மாகாளி அம்மன். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா துர்கை அம்மன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, பாலாம்பிகை இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நமக்கு காட்டுற மாதிரியான இந்த திருக்கல்யாண கலெக்ஷன் ஸ்டாச்சுவும் நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. மீனாட்சி, சொக்கரு, பெருமாள் 3 பேருமே இருக்காங்க. ஸோ இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதோஷ மூர்த்தி. ஆக்சுவலா சிவனும் பார்வதியும் பிரதோஷத்தன்னைக்கு எப்படி காட்சி அளிப்பாங்களோ அந்த மாதிரி கலெக்ஷன் இது. ஸோ இப்போ நீங்க பாக்குறது தசாவதார செட்டு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மெஷ்ல வந்துருது. தசாவதார செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செராமிக்லயும் வந்துருது. நம்ம அர்த்தநாதீஸ்வரர் பார்த்திருப்போம். அர்த்தநாதீஸ்வரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கத்துல வந்துடுறாங்க. லிங்கத்திலே உங்களுக்கு சிவனும் பார்வதியும் வந்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட்டுங்க. லிங்கமும் நந்தியும் சேர்ந்து இருக்க மாதிரி மதுரையில இருக்கிற சொக்கலிங்கம். ஸோ இந்த பெருமாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முத்தங்கி சேவையில இருக்கிற அந்த கலெக்ஷன். ஃபுல்லா ஒரு உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லலிதாம்பிகை செட்டு அப்படியே இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நவ நரசிம்மர், சித்ரவத்தே, யோகநந்தா, வராஹா, ஜுவாலா நரசிம்மா, பார்கவ நரசிம்மா, ஆபில நரசிம்மா, இந்த மாதிரி நரசிம்மர்லயே உங்களுக்கு நவ நரசிம்மரும் வந்துடுறாங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் ஃபேவரட்டான கல்யாண செட்டுங்க. அதுல ஐயர் வந்துருவாரு, மாப்பிள்ளை. இப்போ நீங்க பாக்குறது பூராமே ட்ரெடிஷ்னல் டான்சிங் டால். இது ஃபுல்லா ஃபைபர்ல செஞ்சது. இதோட லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, இது கொலு மட்டும் இல்லாம எப்பனாலும் வாங்கி. ஆமா, ஜெனரல் கிஃப்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். குழுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இவங்கெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க. நீங்க கிஃப்ட் பண்ணணும், கொலுல வைக்கணும்னு மட்டும் கிடையாது, நார்மல் டேஸ்ல உங்க வீட்டுல அழகு பொருளா கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரா இருக்க ஒரு கிருஷ்ணர், கிரீன் கலரா இருக்க ராமர். டான்சிங் டால் பார்த்தோம். நம்ம தஞ்சாவூர் ட்ரெடிஷ்னல் தலையாட்டி பொம்மை அதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அது குட்டி சைஸ்ல இருந்து 2 feet வரைக்கும் அவைலபிளா இருக்காது.
இந்த தலையாட்டி பொம்மைனா கீழே இப்படி ஆட்டி விட்டு ஆடுவாங்க. 90 டிகிரில திருப்பி வந்து நிற்கும். இப்போ நீங்க பாக்குறது முப்பெரும் தேவி. இது வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லயும் அவைலபிளா இருக்காங்க. ஓகே 6 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 4 ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்காங்க. நீங்க ஓகே வீட்டுக்கு வாங்கி வைக்கிறதுனாலும் சரி, கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறதுனாலும் சரி, எல்லாமே அவைலபிளா இங்க இருக்காங்க. ஓகே. முப்பெரும் தேவினா சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை. துர்க்கை 3 பேருமே. நவராத்திரியே இந்த 3 பேருக்கு தான் 9 நாள் கொண்டாடுறோம். ஓகே ஓகே சார். கல்வி, செல்வம், வீரம். ஓகே. ஸோ நீங்க முப்பெரும் தேவிகள்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, பெரிய ஒரு ஸ்டாச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஷாப்ல மாதிரி மீனா ஹேண்டிகிராஃப்ட் வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி தத்ரூபமா நம்ம வீட்டுல வந்து அந்த கடவுளே வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா எதுல இருந்து இருக்கு சார்? 6 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 4 அடி வரைக்கும். 4 அடி வரையும் இருக்கு. ஓகே சார். ஓகே. எல்லா ரேட்லயும் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து நீங்க வீட்டில் மட்டும் வைக்கணும்னு கூட இல்லை, நீங்க கோயிலுக்கு கூட நீங்க வாங்கி கொடுக்கறனாலும் இந்த மாதிரி நீங்க நேர்ந்துட்டு கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். முருகன் பாத்தீங்கன்னா நான் எவ்வளோ ஹைட் இருக்கேன், என் பக்கத்துல எவ்வளோ ஹைட்ல இருக்காருன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய முருகன். சார் இவர் எவ்வளோ ஹைட் சார் இருப்பாரு? 4.5 அடியில. 4.5 அடி முருகன். ஓகே. ஸோ அப்படியே நம்ம வீட்டு குழந்தை நம்ம கூட நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காரு. ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா முருகன் நம்ம கூட நிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலா நீங்க நிறைய பேர் கேட்பீங்க ஆன்லைன்ல இது அவைலபிளா அப்படின்னு சொல்லி. ஒரு சில பொருட்கள்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் நேர்ல நம்ம வாங்கினானா அதோட மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் டைரக்டா நம்ம மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மதுரையில வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எக்கச்சக்கமான இந்த வருஷ கொலு பொம்மைகள் நிறைய வந்திருக்காங்க. நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நீங்க ஷாப்க்கு அனுப்பிச்சு விட்டு அப்படி கூட வாங்கி உங்களுக்கு பேக் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தும் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ல இருந்து. உங்களுக்கு வந்து கொரியர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு தடவை டைரக்டா விசிட் பண்ணி வாங்கி பாருங்க. ஃபீல் பண்ணி டச் பண்ணி நீங்க வாங்கும்போது தான் அதோட அருமை வந்து நமக்கு தெரியும். கொலு பொம்மையில நம்ம கிட்ட பேப்பர் தான், கிளே தான், ஃபைபர் தான்ங்கிறது கிடையாது. ஓகே. மார்பிள் டஸ்ட்ல செஞ்சது நம்ம கிட்ட உண்டு. இப்போ நீங்க பாக்குறது பூரா நார்த் சைட்ல இருந்து வந்த கிருஷ்ணர் கலெக்ஷன். ஓ சூப்பர் சார். கிருஷ்ணர் இவங்க எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் கலெக்ஷன் தனியாவே பண்ணோம். அதுல சில சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே சார். நேர்ல வந்தீங்கன்னா மோர் வெரைட்டி நீங்க ஃபீல் பண்ணி வாங்கலாம். ஓகே. ஸோ இந்த கிருஷ்ணர் பாருங்க நல்லா தவழ்ந்து வர மாதிரி. சார் இப்ப இவ்வளோ பெரிய யானை எல்லாம் நம்ம ஷாப்ல இருக்கு, ரொம்ப சூப்பரா. ஸோ இதெல்லாம் எப்படி சார், எதுக்கு யூஸ்? இது எல்லாமே நவராத்திரி அலங்காரத்துக்கு இல்ல ஜெனரல் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து சாமி தான் பெருசா இருக்கும்னு இல்ல. ஓகே. இது மாதிரி ஜெனரலாவும் யானை இந்த மாதிரி அனிமல்ஸும் வந்து பெரிய சைஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. ஓகே சார். இது வந்து நவராத்திரி அலங்காரத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஜெனரலாக வீடு டெக்கரேஷன் இன்டீரியர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து பேப்பரில் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிற செக்யூரிட்டி அதோட சிலை அமைப்பு வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஓகே. நவராத்திரிக்கே 2 சைடு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 6 இன்ச்சில் இருந்து 3 அடி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். நவராத்திரிக்கு முகப்பில் 2 பக்கம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. செக்யூரிட்டி மாமனார் மாமியார் கொட்டு செட்டு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்துடுது. கல்யாண செட் இது சொந்தக்காரங்களாம் இருக்க மாதிரி. என் பேர் புவனேஸ்வரி. ஓகே. எங்க இருந்து வரீங்க? மதுரை ஆரப்பாளையத்துல இருந்து வரேன். ஓகே. நம்ம கடைக்கு மீனா கிராஃப்ட் வந்து எத்தனை நாளா எவ்வளவு வருஷமா? 7-8 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். 7-8 வருஷமா வரீங்களா? இங்க வந்து சிலைகளோட கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. நிறைய நான் வாங்கி நானும் சேல்ஸ் பண்றேன், பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிசினஸும் பண்றீங்களா? ஓகே. வாங்கி நான் சேல்ஸும் பண்றேன். ஓகே. நல்லா இருக்கு. வித்தியாசமா கொண்டுட்டு வர்றாங்க. நான் வாங்கி அங்க எங்களுக்கு தேவையான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. சார் உங்க நேம் சார்? என் பேர் சி சுரேஷ். எங்க இருந்து வரீங்க? நான் வந்து நாமல புதுக்கோட்டையில இருந்து வரேன். ஓகே. நாமல புதுக்கோட்டையில இருந்து. கொலு பொம்மை வைக்கிற காலத்துல இருந்து இந்த கடையில நாங்க ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. தரமும் நல்லா இருக்கும், ரேட்டும் கரெக்டான ரேட்டாக இருக்கும், சரியான விலையாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எல்லா பொம்மையும் வந்து சிறப்பான இதாக இருக்கும். நாங்கள் இந்த கொலுவுக்கெல்லாம் விட்ட இந்த கோல்டு காயின்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கி எல்லாருக்கும் வர சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். மது சார் நமக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஆமாம், வந்தால் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்காமல் நம்ம விட மாட்டார். அந்த அளவுக்கு பேசி எல்லாரையும் கவர் பண்ணி கிளீனாக எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி மீனா ஹேண்டிகிராஃப்ட்னு நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிக்கேன். எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்கேன், வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து வாங்கியிருக்காங்க. நல்லா இப்போ சிறப்பாக இருக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி ராசியாகவும் இருக்கும். அதை சொல்லணும் இல்லையா,
ஒரு தடவை பொம்மை வாங்குறோம்னா ஒரு தடவை வாங்க மாட்டோம், அடுத்தடுத்த வருஷம் நம்ம பொம்மை வாங்கிட்டே இருப்போம். நல்லா இது பண்ணும். இப்போ கூட நான் gift வாங்க வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு 4-5 கல்யாணம் இருக்கு. ஒரு 5 கிஃப்டை வாங்கி பேக் பண்ண சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கீழே வந்து இப்போ பேசிட்டு இருக்கேன். மற்றபடி நல்லா சாப்பிட்ட எல்லாமே தரமான பொருட்கள் எல்லாம் நல்லா கிடைக்கும். பொம்மைகள் பூராமே நல்லா தரமானது கிடைக்கும். ஓகே சார், ஓகே. ஸோ நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள கோயிலுக்கு போய் நம்மளுடைய சாமியை நீங்க தரிசனம் பண்ணணும், ஆனா என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மதுரை மீனா ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சாமி என்ன ஒரு தரிசனத்துல இருப்பாங்களோ அது அப்படியே உற்சவர் மூலவர் ரெண்டுமே சேர்ந்துமே நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வருஷம் கொலு பொம்மையில பாத்தீங்கன்னா உங்களோட புது நம்ம சாமியோட சிலைகளை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேற யாருக்கும் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.